நண்பர்களுக்கு வணக்கம். ஆர்கானிக் மாடி தோட்டம் அப்படின்னு சொன்னாலே செலவு குறைவானதும் ரசாயன கலப்பு இல்லாததுமான பொருள்களை நாம் உரமாகவும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க செலவே இல்லாத சில பொருள்கள் நம்ம வீட்டிலேயே கிச்சன்லேயே இருக்கும். அந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் வீணாக போகிறத நாம் குப்பையில் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ அந்த மாதிரி செய்யாத அந்த பொருள்களை வச்சு நல்ல உரம் தயார் செய்து கொள்ளலாம். வீடுகளில் கழிவுப் பொருள்கள் ஏற்படுவது இயற்கை தான். நாம் கிச்சனுக்கு மளிகை சாமான் வாங்கினோன்னா அதை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருவோம். ரொம்ப நாளைக்கு அதை பார்க்க மாட்டோம். அது அப்படியே வேஸ்ட் ஆயிரும். முந்தியெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி வெளியே போட்டுருவோம். இப்போ தோட்டம் வச்சதுலேருந்து வெளியே போட வேண்டிய அவசியமே இல்லை. அதை எல்லாத்தையுமே உரமாக மாற்றி நம்ம செடிகளுக்கு நாம் கொடுத்துருவோம். அந்த வகையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இங்கே பாருங்க, இது பேரிச்சம்பழம். வாங்கி ஒரு 4-5 மாதம் ஆச்சு. நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தாக்க அதில் நிறையா வண்டுகள்லாம் இருக்குது. அதை நாம் உரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த பேரிச்சம்பழம் ரொம்ப சத்துமிக்க ஒரு உணவு. இதில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது. அதே சமயம் ஓரளவுக்கு புரோட்டீனும் கொழுப்பு சத்துகளும் இருக்குது. இந்த நம்ம நுண்ணூட்ட சத்துகள், அதாவது தாது பொருள்கள் அப்படிங்கிறது 10க்கு மேல இருக்கு. இருந்தாலுமே கூட முக்கியமா நாம சொல்ல போனோம் அப்படின்னாக்க செலீனியம், அடுத்தது காப்பர், தாமிர சத்து, காப்பர், அயன், பொட்டாசியம், மெக்னீசியம், இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த சத்துக்கள்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், செடிகளுக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது பலா கொட்டை. எங்க வீட்டுல பலாமரம் இருக்கிறதுனால சீசன்ல நாங்க பழத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையெல்லாம் இப்படி பவுடரா ப்ராசஸ் பண்ணி வச்சிருப்போம். இதை அடை மாவுலையும் சேர்த்துக்குவோம், வடை மாவுலையும் சேர்த்துக்குவோம், தோசை மாவுல கூட சேர்த்து போட்டாக்க நல்லா இருக்கும். இதுல அதிகமா புரோட்டீன் இருக்கு. அதே சமயம் ஓரளவுக்கு சர்க்கரை பொருளும் இருக்கு. அந்த பேரிச்சம்பழத்துல கூட ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் எல்லாம் நிறைய சர்க்கரை பொருள்கள் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நான் எடுக்கிறேன் பாருங்க, இது ரொம்ப நாளா பார்க்காம விட்டுட்டோம், அப்படியே பூச்சி பிடிச்சி போயிருச்சு. இதை இனிமே சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்த முடியாது. சரி, அதனால இதையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அது தவிர என்பிகே எல்லாம் இதுல இந்த பலாக்கொட்டை பொடியில நிறையா இருக்கு. இந்த எண் அப்படிங்கிறதான் புரத வடிவில் இருக்கு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னாக்கா உளுத்தங்களி மிக்ஸு. இந்த உளுத்தங்களி மிக்ஸும் வாங்கி இது ரொம்ப நாளாச்சு. இது எக்ஸ்பைரி டேட் நமக்கு ஏப்ரல்ல போட்டிருக்கு. இப்போ நமக்கு செப்டம்பரே முடிய போகுது. அதனால இதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இதையும் எடுத்து வச்சிருக்கோம். பார்க்க நல்லா தான் இருக்கு, எக்ஸ்பைரி டேட்டுக்கு மேல யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இப்ப இந்த உளுத்தங்களி மிக்ஸ்லையும் என்பிகே அதிக அளவுல இருக்குது. இதுல மிக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, கருப்பு உளுந்து மாவும் பாசிப்பயிறு மாவும் தான் மெயின் இன்கிரீடியன்ஸ். அதனால புரதம், ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட்டு இருக்கு, கொழுப்பு குறைவா தான் இருக்கு. ஆக மொத்தத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த பொருள்கள்ல எல்லாம் நமக்கு செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்கு. இந்த பலாக்கொட்டையில ரொம்ப ரொம்ப ரிச் உணவுங்க இது. நமக்கு தான் யாருக்குமே இது தெரியறது இல்லை. எல்லாத்தையும் நாம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதுலயும் பொட்டாசியம், அயன், கால்சியம் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ வாங்க இதை எப்படி உரமா மாத்துவோம் அப்படின்னு நாம பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து இங்க இந்த ஒரு பக்கெட்ல இப்படி போட்டுக்குவோம் நம்ம. அடுத்து இந்த பலாக்கொட்டை பவுடரையும் போட்டாச்சு. அடுத்து உளுத்தங்களி மிக்ஸையும் போட்டுக்குவோம். போட்டுட்டு இதுல தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் செய்கிறது மாதிரி ஃபெர்மெண்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்குவோம். ஆல்ரெடி இந்த பேரிச்சம்பழத்தில் டேட்ஸில் சர்க்கரை இருக்குது. இருந்தாலுமே கூட இது கொஞ்சம் நாளாகி முதல்ல கொஞ்சம் வண்டுகள்லாம் பிடிச்சதுனால பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக நம்ம இந்த சர்க்கரையை போட்டோம்னா அந்த அளவுக்கு ஸ்மெல்லும் வராது, பூச்சிகளும் வராது, நல்ல அருமையாக ஃபெர்மெண்ட் ஆகும். அதனால இதை சர்க்கரையும் போட்டுக்கிட்டோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இதெல்லாம் ஒரு அளவு கிடையாது, அளந்து தான் ஊற்றணும் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா எல்லாமே ஆர்கானிக் மெட்டீரியல். இப்போ இது பாருங்க, மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இதை நல்லா நாம்
இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி நிழல்ல வச்சிருவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு குச்சியை வச்சு இதை கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும். 5 நாள் கழித்து எடுத்து பார்ப்போம் இது எப்படி ஃபெர்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி. நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிட்டாக்க நாம் அதை கலக்கி விட்டு உரமாக கொடுத்துடலாம். இன்னைக்கு 5 நாள் ஆகுது பாருங்க, நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம போட்ட 3 பொருளும் பேரிச்சம்பழம், உளுத்தங்களி மிக்ஸு, பலாக்கொட்டை பவுடர். இப்போ இது எப்படி நாம் உரமாக தயார் செய்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. அதை தயார் பண்ணுறதுக்காக இங்கே 3 பக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, ப்ளூ பக்கெட் ஒன்று, பிங்க் பக்கெட்டு, அப்புறம் க்ரீன் பக்கெட்டு. இந்த பிங்க் பக்கெட்டில் இருக்கிறது நாம் அரிசி பருப்பு கழுவின தண்ணி 1 வாரமாக சேமித்து வச்சது. இதுவும் எப்படி ஃபெர்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த தண்ணி, அதாவது அரிசி பருப்பு கழுவின தண்ணியை 3 பக்கெட்டுக்கும் சமமாக எடுத்துக்குவோம். இதுக்கு 1 ஊற்றிட்டோம், ப்ளூவுக்கு 1 ஊற்றியாச்சு. அதே மாதிரி க்ரீனுக்கு 1 ஊற்றிக்கலாம். ஒரு தோராயமாக தான் எடுக்க முடியும். கொஞ்சம் ப்ளூவுக்கு ஊற்றிக்கிறோம், கொஞ்சம் க்ரீனுக்கு ஊற்றிக்கிறோம். இப்போ இதை 3 பங்கா நாம் பிரிச்சுட்டோம். இப்போ வாங்க இந்த உரத்தை நாம் சேமித்து வச்சுருக்க இந்த உரத்தை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை முதல்ல வடிகட்டிக்கணும். ஏன்னா அந்த பேரிச்சம்பழம் தோல் அப்படியே இருக்கும். இங்க பாருங்க, இந்த பக்கெட்ல வடிகட்டிக்குவோம். அதுக்கு மேல இந்த வடிகட்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாம். இத ஃபெர்மெண்ட் ஆனதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதுல தூக்கி ஊத்திக்குவோம். இந்த மாதிரி ஃபுல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிஞ்சிருச்சு. ஆனா இந்த பேரிச்சம்பழம் எல்லாம் பாருங்க நல்லாவே நொதிச்சு போயிருச்சு. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுருவோம். விட்டுட்டு இதையும் கொஞ்சம் தண்ணியில கலந்து ஊத்தி சேர்த்துக்கலாம். முதல்ல மிக்சியில போட்டிருக்கலாம். ஆனா அதுல இருந்த வண்டுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மிக்சியில போடுறதுக்கு மனசு வரல. அப்புறம் தான் வெயில்ல வச்சு காய வச்சுட்டு தான் இதுல சேர்த்தோம். இப்ப பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. ஈஸியா நல்லா நொதிச்சு போச்சு. கையில பிசைறப்பே அப்படியே பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இதை எடுத்து இந்த தண்ணியில போட்டுக்குவோம். தண்ணியில போட்டுவிட்டு இப்படியே கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு வடிகட்டிக்கிட்டா சரியா போச்சு. கலந்தாச்சு நல்லா. இதையும் சேர்த்து வடிகட்டிக்குவோம். இந்த மீதி இருக்க டஸ்ட்டை நாம கம்போஸ்ட் பின்ல சேர்த்துக்கலாம். ஃபுல்லா வடிகட்டியாச்சு. கம்ப்ளீட்டா 1 பக்கெட் கிடைச்சிருக்கு நமக்கு. அங்க பாருங்க எவ்வளோ வண்டுகள் இன்னுமே மிதந்துகிட்டு இருக்குன்னு. இது சக்கை. இந்த சக்கையை கம்போஸ்ட் பின்ல போட்டுக்கலாம். இப்ப இது 5 லிட்டர் பக்கெட்டு. இந்த 3 பக்கெட்லயும் நாம நிறந்து ஊத்திக்கலாம். இந்த உர கலவைய நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதுல 1, இதுல 1, இப்படி இந்த 3 பக்கெட்லயும் ஊத்திக்கிடுவோம். இது சின்ன பக்கெட் தான், கொஞ்சமா ஊத்திருக்கோம். இது கொஞ்சம் பெரிய பக்கெட்டு. இங்க இதுக்கு ஊத்தியாச்சு. இது ஏன் ரொம்ப இருக்குன்னா முதல்ல கொஞ்சம் பச்சை தண்ணி பிடிச்சி வச்சிருந்தேன். இப்போ வாங்க 3ஐயும் அதோட கெப்பாசிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்குவோம். இப்போ 3 பக்கெட்லையும் நல்லா ஃபுல்லா கலந்து வச்சாச்சு. இதை எடுத்துட்டு போய் நம்ம ஒவ்வொரு செடிக்கும், சின்ன செடிக்கு ஒரு 1/2 லிட்டர் கொடுக்கலாம், பெரிய செடிக்கு ஒரு 1 லிட்டர் கொடுக்கலாம். வாங்க, இங்க பக்கத்துல பாருங்க சூரியகாந்தி பூ செடி மொட்டு விட்டுருக்கு. இதுக்கு கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் கொடுத்துக்கலாம். சின்ன செடி தான். இங்க கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடி இலையெல்லாம் ஏன் வெள்ளை வெள்ளையா இருக்குன்னா தேமோ கரைசல் அப்படி தெளிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு கொடுத்துக்கலாம்.
அதே மாதிரி இங்க பக்கத்துல இன்னொரு கத்திரிக்காய் செடி, இதுக்கும் கொடுத்துக்குவோம். இங்க புடலங்காய் செடி கொடியை பிடிச்சிருச்சு, பூக்களும் வந்துருச்சு பாருங்க, பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுக்கும் கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு பெரிய செடியா இருக்கிறதுனால கொஞ்சம் 1 லிட்டருக்கு இப்படி கொடுத்துக்குவோம். கொடுத்தாச்சு. பக்கத்திலே இங்க பாருங்க மல்பெரி செடி, மல்பெரியில காய்கள் நிறைய இருக்கு. இந்த மல்பெரி செடிக்கும் கொடுத்துக்கலாம். காய்க்கிற செடிகளுக்கெல்லாம் இது பூஸ்ட், நல்ல பலனை தரும். இந்த மாதிரி வாரம் ஒரு தடவை நாம ஏதாவது ஒரு உயிரி உரம் கொடுக்கணும். இது எப்படி உயிரி உரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதை நாம ஃபெர்மெண்ட் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபெர்மெண்ட் பண்றப்பதான் அதுல நுண்ணுயிரிகள்லாம் வளருது. இந்த நுண்ணுயிரிகள் மண்ணை வளப்படுத்துறதுக்கும், அதே சமயம் நாம கொடுக்குற உரங்களை கன்வெர்ட் பண்ணி செடிகள் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி கொடுக்கறதுக்கும் இந்த நுண்ணுயிரிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த உரமும் இதுல சேர்த்து கொடுக்குறோம். நம்ம இந்த பொருள்கள்ல இருக்கிற உரங்கள் எல்லாம் செடிகளுக்கு உபயோகமா இருக்கும். ஆகவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சு நாம வாரம் ஒரு தடவை செடிகளுக்கு இந்த உரங்களை கொடுக்கறது தான் சிறந்த வழி, நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு. இங்க பாருங்க, ஒரே செடியில எவ்வளவு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி மகசூல் எடுக்கணும், பராமரிப்பு ரொம்ப முக்கியம். ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.